டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆன்மீகத்துல ஜோதிடத்தை பத்தி பார்க்க போறோம். ஜோதிடம் உண்மையா பொய்யா, அதோடைய நம்பகத்தன்மை எவ்வளவு அப்படின்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம சேனலுக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா திரு நாராயணன் அவர்கள் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். 35 வருஷமா வழக்கறிஞரா இருக்காரு. அவருடைய தாத்தாவும் வழக்கறிஞர் தான். சார், உங்க குடும்பமே வழக்கறிஞரா இருக்கும் போது உங்களுக்கு ஜோதிடத்தை பத்தி எப்படி ஆர்வம் வந்தது? அது சம்பந்தமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஜோதிடத்துல எனக்கு என்னுடைய தகப்பனார் ஒரு ஜோதிடர். எங்களுடைய தாத்தா வக்கீலாக தான் இருந்தாரு. நான் லா படிச்சு அந்த ஸ்டேஜ்ல அதுக்கு முன்னாலேயே எங்க அப்பா ஒரு நாளைக்கு என்னாச்சு, இந்த மாதிரி எங்க டியூஷன் சென்டர்ல ஒரு பெண்ணு, அந்த பெண் அதுக்கு கொஞ்சம் ஜோலெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி இதா இருப்பாங்க. அவங்களோட எப்படி சொல்றது, அவங்களுடைய அழகு இல்லாதவையும் ஒரு அவலட்சணமாகவும் ஒரு மாதிரி இருப்பாங்க. பெண்ணு அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. இவர் ஜோதிடம் பார்த்து அடுத்த வாரமே உனக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. நான் எனக்கு சரியான கோபம். எப்படின்னா, சும்மாவே ஆகாது. அப்படி இருக்கும்போது இவளுக்கு எப்படி இப்படி எல்லாம் ஒரு பாட்டுக்கு இது கொடுக்குறாரு, அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு பிற்பாடு அப்பாட்ட சொன்னேன், ஏப்பா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்ற, நாளைக்கு அப்படி ஆகலைன்னா என்ன பண்ணுவேன், சரி இருக்காது இல்லையா அந்த மாதிரி நம்ம சொல்றது அப்படின்னு. அப்ப நான் சின்ன பையன் அப்ப அவர் சொன்னாரு, டேய், அவன் அந்த பொண்ணுக்கு குரு பலன் வந்தாச்சுடா, அவ பாரு அடுத்த வாரத்துல ஒரு நல்ல பெண் மாப்பிள்ளைய அவங்களுக்கு வரப்போகுது, அமைய போகுது அப்படின்னாரு. அப்படி நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இதோட வெளியில வந்தேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரே வாரத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய பணக்கார கணவர் மதுரையில இருந்து கிடைத்தார். அப்போ அது பார்த்தோன்னே எனக்கே ஷாக்கு. இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆனதுங்கிறதே அதிசயம். அப்படியும் இருக்கும்போது பெரிய பணக்கார மாப்பிள்ளை நல்ல இடத்துல இருந்து வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம். ஆனா அதே நேரத்துல எப்படி ஒரு ஆச்சரியம். சோ இது என்னன்னா, இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு, இந்த ஜோதிடத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வத்துடன் நான் படித்த ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த அஸ்ட்ராலஜி. சரி, ஆமா சார். எந்த வயசுல உங்களுக்கு ஜோதிடத்து மேல ஆர்வம் வந்தது? அது சம்பந்தமா நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்சிடென்ட் கிட்டத்தட்ட ஒரு 19-20 வயசு அந்த ரேஞ்சில எனக்கு ஏற்பட்டது. அதுல இருந்து நான் ரொம்ப தீவிரமா ஜோதிடத்தை படிக்கலானே. சட்டத்துல எப்படி படித்தேனோ அதே சம பங்கு கொடுத்து ஜோதிடத்தையும் படித்தேன், ஆன்மீகத்தையும் படித்தேன். சட்டம், ஆன்மீகம், ஜோதிடம் எல்லாமே எனக்கு ஒரு இதுவா வந்தது. நான் சட்டம் முடித்த பிறகு MA பிலாசபி அண்ட் ரிலிஜன் என்று சொல்லக்கூடிய எல்லா மதங்களை பத்தியும் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில படிச்சேன். அதுக்கு பிறகு MPhil, அதாவது வேதாந்த பிலாசபி, அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படித்தேன். அது மட்டும் இல்லாம சைவ சித்தாந்தம் 3 ஆண்டுகள் திருவாவடுதுறை ஆதீனத்துல, அங்க நம்ம பேரூர்ல அங்க வேலப்ப தேசிகர் சந்நிதிம்பாங்க, அங்க திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய இது வையாபுரின்னு ஒரு பெரிய மகத்தான ஒரு தமிழ் பண்டிதர், அவரிடம் பயின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அது இல்லாம டிப்ளமோ இன் பைபிள், அது ஒரு படிக்கக்கூடிய அமைப்பு கிடைத்தது. வைணவத்திலும் வைணவ படிப்புகளும் படித்து MA வைஷ்ணவம், அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடித்தேன். என்னுடைய ஆசான் என்னுடைய தகப்பனார் தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். அவருடைய ஆசான்னு சொல்லக்கூடியது BV ராமன் சொல்லுவாங்க, பெங்களூர்ல அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின். அவரு ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய ஸ்டூடெண்டா அவர் படித்தாரு. இவர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தகப்பனார் மூலியமாக நான் தெரிந்து கொண்ட உண்மைகள். அதுதான் என்னுடைய சட்ட, தத்துவ, ரிலிஜன் அண்ட் அஸ்ட்ராலஜி. சார், அப்போ ஜோதிடம் அந்த அளவு உண்மையா? ஜோதிடம் உண்மையா இந்த கேள்விக்கு பதில், ஜோதிடம் 100% உண்மை. எள்ளளவும் இது சந்தேகம் வேண்டாம். இதுல
இந்த ஜோதிடமானது நம்மளுடைய அதர்வண வேதத்தின்ல ஜோதிஷம் வருகிறது, அதனுடைய வேதாங்கமாகவும் வருகிறது ஜோதிஷம். அப்படி இந்த ஒளியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால்தான் அது பேரு ஜோதிஷம் அப்படின்னு வருது. சூரியன் சம்பந்தமாக, சூரியன் தானே ஜோதி, ஜோதி சம்பந்தமாக அப்படின்னு வரக்கூடிய இந்த படிப்பு. இதுல என்னன்னா, நான் அந்த நேரத்துல படிக்கும்போது எனக்கு ரெண்டு கேள்விகள் தான் என்னுடைய மனதுக்குள்ள இருந்தது. ஒண்ணு, எல்லாமே திட்டமிட்டு whether everything is well defined and predestined and well defined, or everything is based on chances, யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது ரெண்டு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கு நமக்கு பதில் கிடைத்தது என்றால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவமே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல. அப்போ ஒண்ணுல எல்லாமே திட்டமிட்டு கடவுளால் செய்யப்படுகிறது, இன்னொன்னு திட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்படி வேணா எது வேணா என்னைக்கு வேணா எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்னு. எது உண்மை என்று நான் ஆராய்ந்ததில் நிச்சயமாக எவ்ரிதிங் இஸ் ப்ரீடெஸ்டைன்ட் அண்ட் வெல் டிஸ்டைன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி அப்படின்னா, நமது கர்மாவின் அடிப்படையில் அந்த கர்மாவானது ஜோதிட தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு பல ஆண்டுகள் பல வருஷங்கள் அப்படியே நம்மளை எடுத்து சென்று அப்படியே கொண்டு வருது. கடவுளை நாம் அடையும் வரை இந்த விளையாட்டானது சுற்றி கொண்டே இருக்கும். சார், எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திருமணம் செய்யறாங்க அப்படின்னா நிறைய ஜோதிடரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திருமணம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் இத்தனை விவாகரத்து நடக்குது? இந்த கேள்வி நீங்க வழக்கறிஞரா இருக்கிறதுனால எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. இதுக்கு நான் ஒரு உண்மையான ஒரு பதில் நான் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த பதில் ரொம்ப முக்கியமான ஒரு பதில். ஜோதிடம் 100% உண்மை. ஆனால் எத்தனை புத்தகங்கள் இந்த ஜோதிட தத்துவங்களை பற்றி இருக்கிறது என்று பார்க்க போமே, ஆனால் கிட்டத்தட்ட 80% ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய டெனட்ஸ் பூரா சொல்லக்கூடிய புத்தகங்கள் இந்த மார்க்கெட்ல இருக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகள்ல இருக்கு. அதுல ஒவ்வொரு ஜோதிடரும் 80% வரை படித்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்க போனால் நிச்சயமாக அவர்களிடம் கிடைத்த புத்தகங்கள், அவரிடம் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அவருடைய அனுபவம் எல்லாம் பார்க்க போனோமையானால் கிட்டத்தட்ட ஒரு 70%க்கு அது ரெடியூஸ் ஆயிட்டு வருது, கம்மி ஆயிட்டு வருது. சரி, இந்த 70%ம் அந்த ஜோதிடர் எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறார், அந்த ஜோதிடர் அவருடைய சிந்தனைகள் என்ன, அவருடைய அந்த உள்வாங்குதல் என்ன என்று இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது இன்னும் சற்று குறைந்து விடுகிறது. ஒரு 50% வரை அது இருக்கும். இதற்கு பிறகு இடம், பொருள், ஏவல் இந்த சம்பந்தமாக அனைத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்க வேண்டி உள்ளது. இன்னைக்கே நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மோசமாகும் அப்படின்னா ஜோதிடர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களை அதுல தப்பு சொல்லவும் முடியாது நம்ம. ஆனா என்னை பொறுத்தவரை நான் ஜோதிடத்தை ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு செய்யக்கூடிய உணவுக்காக அதை வைத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய ஹாபி அண்ட் மற்ற நேரங்களில் நான் செய்யக்கூடிய ஒரு பேஷன் என்றுதான் சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கை ஜீவனத்தை நான் ஓட்டிக் கொண்டிருப்பது வழக்கறிஞர் தொழில தான். சோ நமக்கு இதுல பணம் கிடைத்து எனக்கு அதுல ஒன்றும் ஆக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அப்போ இந்த ஜோதிடர்கள் இத்தனையும் பார்த்து ஒரு 50% வரைக்கும் அவங்களுக்கு அதை சொல்ல முடியும். அதில் அவங்க எந்த அளவுக்கு அதை மாஸ்டர் பண்றாங்கிறது இதெல்லாம் நிறைய கேள்விகள் உள்ள வருது. சோ இதனால என்ன ஆகுது, சில திருமணங்கள் சக்சஸ் ஆகிறது இல்ல, சிலதுகள்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேள்வியில் என்னன்னா, ஒரு ஜாதகம் சேருதா அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தையோட வைத்து பார்க்கும்பொழுது அந்த 10 பொருத்தங்கள் இருக்கிறதா, தசா சாந்தி இருக்கிறதா, தோஷ சாமியம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்ப நீ போறேம்மா, உனக்கு ஒரு கோட் ரெடி பண்ணிருக்காங்க, இந்த கோட் உனக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த கோட் உனக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது. ஆனா அந்த கோட் உனக்கு பிடிச்சிருக்கா, அது என்ன நீ தானே சொல்லணும். சொல்றது புரிஞ்சுதா? சோ
நீ பொருத்தமெல்லாம் பிடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, பிடித்ததெல்லாம் பொருந்தி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சோ இந்த இதுல அது அடிபட்டு போயிடுறது. சிலது தவறுகள், சிலது ஜோதிடர்களோட தவறாக கூட இருக்கலாம், சிலது சந்தர்ப்பவாத தவறுகளாக கூட இருக்கலாம். இன்னைக்கு மக்கள் ஒரு பொறுமை இல்லாமல் எப்படியோ போயிட்டு இருக்கு காலம். சோ அதனால வரக்கூடிய விளைவுகளும் அதுல இருக்கு. சரி, இதுக்கு பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? ஏன்னா பரிகாரம் நிறைய இருக்கு. இந்த பரிகாரம் பண்ணனா உங்களுக்கு சரியாயிரும், அந்த பரிகாரம் பண்ணா உங்க வாழ்க்கையில நீங்க மேம்பட்டு வருவீங்க அப்படின்னு சில ஜோதிடர்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? பரிகாரம் எப்படின்னு சொல்லும்பொழுது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். என்னுடைய டீச்சர் வக்கீல் தொழிலே சொல்லலாம். ஒரு டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தவர் இருந்தார். எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டது. சும்மா எக்ஸாம்பிள் தான், எனக்கு அது மாதிரி ஒன்றும் ஆகல, ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், ஆயிருக்கேன். உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பையன் என்ன நம்மகிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போனாரு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டையெல்லாம் என்கிட்ட பார்க்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எனக்கு என்ன தோன்றது, நம்ம என்னைக்கா இருந்தாலும் அன்னைக்கு நம்ம அப்படி சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் ஏதோ கோவத்துல சொல்லிட்டோம். சோ நம்ம போய் அவரை போய் பார்த்தா அவர் என்ன நினைச்சுப்பாரு, இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது. அப்புறம் ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன நினைக்கிறேன், சார் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், நம்ம போய் அவரை போய் காலில் விழுந்துடலாம், என்னவா இருந்தாலும் குரு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர் காலில் விழுந்துடுறேன். அவரு ஐயோ நீ என்னப்பா இதெல்லாம் என்ன அன்புனால திக்கும் காட்டுற, உனக்கு நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்படாது, என்னைக்கும் ஒரு சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது தான், இதை போய் நீ ஒரு கவலையா பட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லி திரும்பியும் பிளாஷ்பேக்கோட கம்ப்ளீட்டா பழைய நடந்தது இதெல்லாம் சொல்லி எனக்கு பழையபடி அன்பு பொழிய ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட பரிகாரங்களும் இதுவே தான். சொல்றது புரிஞ்சா? அப்போ இந்த கடவுளிடம் நாம யாருக்கும் ஏதாவது தவறு செய்திருப்போம், நிச்சயமாக ஒரு தவறு இல்லைன்னா ஒண்ணு வரவே வராது. தீதும் நன்றும் பிறதர் வாரா இல்லையா? சோ நீ ஒரு தவறுகளை செய்து அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாகவோ அல்லது மாற்றாகவோ நீ யார்கிட்ட போய் கேட்ப? உன்னை படைச்ச கடவுள்கிட்ட தானே போய் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும் உலகத்துல? சோ அந்த கடவுள்கிட்ட போயிட்டு நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு நம்ம சரணாகதி அடைந்து அவர்களிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த கடவுளாகப்பட்டவர் உங்களுக்கு அருள்பாலிப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது சார், பரிகாரங்கிறது உண்மைதான். நாம அந்த பரிகாரம் பண்ணுனா நமக்கு அதுல இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் நீதிமன்றத்துக்கு வராங்க? நல்ல கேள்விமா. நீயும் வக்கீலாக இருக்கிறதுனால குறுக்கு விசாரணை மாதிரியே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ரைட், இத பாரு, ஒரு ஜாதகம் இருக்குன்னா திருமணத்துக்கு பார்க்க வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, 10 ஜாதகத்தை எடுத்துட்டு இந்த 10 நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு ஜோதிடர் போய் கேக்குறாங்க. அவர் இது பொருத்தமா பொருந்தாதான் மட்டும் டிக் அடிச்சுட்டு இதெல்லாம் பொருந்தும் இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு ஜாதகம் இருக்கிறது என்றால் திருமணத்திற்கு முன்னால அந்த ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருக்கிறது என்று ஆராய்ந்து அந்த தோஷங்களுக்கு தக்கவாறு பரிகாரம் செய்து அந்த பரிகாரங்களை தெளிவாக கழித்து விட்டோமே என்றால் நமக்கு இந்த பிரச்சனை வராது. திருமணத்துக்கு முன்பே நாம் நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறாங்க. அதுல புனர்பு தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், வக்ர தோஷம் இருக்கும், பாதகாதிபதி தோஷம் இருக்கும், எத்தனையோ தோஷங்கள் இருக்கும். இப்ப இந்த தோஷங்களை எப்படி ஃபர்ஸ்ட் நிவர்த்தி பண்ணி பிராயச்சித்தங்கள் மூலியமா தீர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா தீர்வுகளையும் செய்த பிறகு நீ அந்த ஜாதகத்தை சுத்த ஜாதகமாக்கி பிறகு நீங்க போய் வரம் தேடினீர்கள் என்றால் நல்ல பெண்ணுக்கு என்ன வரம் அமைய வேண்டும் இருக்கோ கண்டிப்பா அமையும். ஜோதிடம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? நீங்க பிராமணா இருக்கிறதுனால நீங்க ஜோதிடம் பழகிட்டீங்களா, இல்ல எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஜோதிடம் பழகலாமா? இது இந்து சமயத்துக்கு மட்டும் சார்ந்ததா, இல்ல கிறிஸ்டியன் முஸ்லிம் அவங்க இதுலயும் இந்த மாதிரி ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் இருக்கா? ட்ரம்ப்ல இருந்து துரும்பு வரைக்கும் ஜோதிடம் ஒண்ணுதான்.
நான் ட்ரம்ப் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு பெரிய நாட்டினுடைய பெரிய அதிபர்ங்கிற முறையில துரும்புங்கிறது வந்து சாதாரண ஒரு இதுக்காக சொன்னேன். சோ எல்லாருக்கும் ஜோதிடங்கிறது ஒண்ணுதான். இவங்களுக்கு தனி ஜோதிடம், அவங்களுக்கு ஜோதிடம் சொல்லிட முடியாது. அதை போலவே மதங்களுக்கும் ஒண்ணுதான். ஜோதிடத்தில் முக்கியமா இருக்கிறது என்னது? சந்திரன். இஸ்லாமியர்களுடைய கொடியிலையும் மற்ற முத்திரைகளிலும் சந்திரன் இருக்கிறதா இல்லையா? இருக்கு சார். அதே மாதிரி கிறிஸ்துவர்களுடைய யோசிச்சு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பீட்டர் இதுவர் பைபிள்ல வரும். இது வந்து நம்ம 3 முறை நீ என்னை ஏற்க மாட்டாய் அப்படின்னு வரும். ஓகே, அவர் சாகறதுக்கு அந்த டைம்ல 3வது முறை அது செய்த பிறகு கோழி கூவும் அப்படின்னு அதுல சொல்லுவாங்க. இப்ப இது சொன்னது யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் தான். 3 முறை அவரை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த செயின்ட்டுக்கு வந்து ஜீசஸ் எனக்கு தெரியாது, ஜீசஸனுடைய கூட்டத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. பிறகு 3வது தடவை இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த இடத்துல கோழி கூவும் அப்படின்னு. இதுல இருந்து என்ன புரியுது? இது எல்லாமே திட்டமிட்டு செய்யக்கூடிய கடவுளுடைய விளையாட்டுகள். ஏன்னா கடவுள் தானே ஜீசஸ் சொல்றாரு 3 முறைன்னு சொல்லு, கரெக்டா 3 முறை சொல்றாரு. அதுக்கு பிறகு ஒரு கோழி கூவுறது கூட அதுல காட்டுது பாரு இல்லையா? அப்போ அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஜோதிடம் என்பது ப்ரீ டெஸ்டின்ட் அண்ட் வெல் டெஸ்டின்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது. சோ மதத்துக்குனாலையும் ஜாதிகள்னாலையும் இது பிரிக்கப்படவ அல்லது செய்யப்பட முடியாத ஒரு கலை இது, ஜோதிட கலைங்க. எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ முஸ்லிம்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க, பார்த்துட்டு போறவங்க இருக்காங்க. அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு அதே மாதிரி ஒரு பிராமின்ங்கிறதுனால நான் வந்து ஜோதிடரான்னு பார்க்கறதுல ஒண்ணு அப்படின்லாம் இல்லை. வள்ளுவர் குலம் அற்புதமான ஒரு ஜோதிட கலையை பயின்ற குலம். நிறைய பேர் வள்ளுவர் குலத்தில் இருக்காங்க. அவங்களுடைய அறிவுகள்லாம் பிரமாதமான சிந்தனையுடைய. அதே மாதிரி கேரளால பணிக்கர்னு சொல்லுவாங்க. பணிக்கர்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு குலம் இருக்கு. அவங்க வந்து ஜோதிடத்துக்காகவே இருக்கக்கூடியவர்கள். இப்படி ஜோதிடத்திற்கும் இந்த விதமான இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மதம் அல்லது ஜாதி இதுக்கெல்லாம் சம்பந்தம் அதுக்கு இதுக்கும் கிடையாது. இது எல்லாருக்கும் ஒண்ணுதான். சரி, இந்த ஜோதிடம்ங்கிறது நவகிரகங்கள் 9, அந்த 9 கோள்களை வச்சுதான் தீர்மானிக்கப்படுதா? அதை வச்சுதான் ஜோதிடம் பாக்குறாங்களா? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியில 33 கோடி தேவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருக்கு. ஓகே, அப்போ 27 நட்சத்திரங்கள், அதற்கு உண்டான அத்திய தேவதைகள், பிரத்யாதி தேவதைகள், ஆக்கூடிய தேவதைகள், திதி தேவதைகள், திதி நட்சத்திர தேவதைகள், எல்லா தேவதைகளும் இருக்கு. எல்லா தேவதைகளுக்கும் சேர்ந்து நாம அந்தந்த காரங்களுக்கு அந்தந்த இடத்திற்கு நம்ம தகுந்த மாதிரி பரிகாரம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட என்னென்னலாம்? செவ்வாய் என்றால் வைணவர்களுக்கு நரசிம்மராக இருக்க, சைவர்கள் மற்ற இந்துக்களுக்கும் இது சுப்பிரமணியனாகவும் முருகராகவும் இருந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப குரு அப்படின்னு வச்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அவதார விஷ்ணு வந்து புதனுக்கு சொல்லுவாங்க கேரளத்துல, குரு தட்சிணாமூர்த்தி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி குரு சம்பந்தமான கடவுள்கள் என்ன, நட்சத்திரம் சம்பந்தமான அதிதேவதைகள் யாரு, பிரத்யாதி தேவதைகள் யாரு, இப்படி பல தேவதைகள் எல்லாத்தையும் 9 நட்சத்திரம், 9 கோள்கள், 27 நட்சத்திரங்கள், அந்த அண்டசராசர அமைப்புகள் எல்லாத்தையும் வச்சு சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். சரி, இந்த கேள்வி வந்து இப்போ கேக்குறது சரியா வருமானு எனக்கு கரெக்டா தெரியல. இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. இந்த ஜோதிடத்தை வச்சு அடுத்து சிஎம்ஆ யார் வர போறாங்க, எம்பியா யார் வர போறாங்க, எம்எல்ஏவா யார் வர போறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்க வருமா, ஒரு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடியது. முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உலகத்து சம்பந்தப்பட்ட அந்த இதை நம்ம சொல்றோம். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, இப்ப குறிப்பா ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். இதுல எந்தெந்த கட்சி நிக்குதோ அந்தந்த கட்சியினுடைய ஜாதகம் வேண்டும்.
கட்சி தலைவராக இருக்கிறார்கள், முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேணும், தமிழ்நாட்டினுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இது அத்தனையும் சேர்ந்து பார்த்து சொல்லக்கூடியதுதான் அந்த விடை. இதுல எல்லாரோடையும் பார்த்து பாக்குறாங்களா அப்படின்னா அது எல்லாரும் கிடைக்குமாங்கிறது கூட தெரியாது. சோ சும்மா ஒத்தையா ரெட்டையா போடுறதுக்கு சரியாகாது. ஏன்னா இது என்னுடைய கருத்து, மற்றவர்களுடைய கருத்துக்களை பற்றி எனக்கு தெரியல, என்னுடைய கருத்து இதுதான். சார், சிஎம் ஆகறதுக்கு அமைப்பே இல்லைன்னு சொல்றவங்க சிஎம் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏதாவது பரிகாரம் செஞ்சு அந்த பதவிக்கு வந்திருப்பாரா? முதல்லமா, அதாவது பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது கடவுளிடம் போய் நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி நான் இன்னும் சில பரிகாரம் இன்னொன்னு கவனிச்சுக்கோமா, நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து கடவுள்கிட்ட போய் மன்றாடி அதை குறைக்க சொல்லலாமே ஒழிய, இத மாதிரி ஒண்ணு செஞ்சு அதை மாதிரி எனக்கு இது ஒண்ணும் நம்ம வந்து கடவுள்கிட்ட பேரம் பேசுறதுக்கு முடியாது. அப்படியே அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? எப்படி பண்றாங்கன்னா, எத்தனையோ விதமான யாகங்கள் இந்த அதர்வண வேதத்துல என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்களான்னா நமக்கு தெரியாது. ஒண்ணு இப்படி ஒரு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்தில் மற்றவர்களும் செஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அதனுடைய தாக்குதல்கள் எவ்வளவு தூரம் இருக்கும்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து எங்க சொல்லிட முடியாது.